என்ன பண்ணுனா உன்னுடைய நாக்களை மட்டும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் இருக்கட்டுமே. உனக்கு பணமும் செலவு கிடையாது, நேரமும் செலவு கிடையாது, உனக்கு நஷ்டமும் கிடையாது. ஏன்னா நீ சமையல் பண்ணும் பொழுது சொல்லலாம், பெருக்கும் பொழுது சொல்லலாம், படுக்கையில தூக்கம் வரலையா சொல்லலாம், செருப்பு போட்டுண்டு சொல்லலாம், செருப்பு போட்டுக்காம சொல்லலாம். அதனால நீ ஒரு பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்கும் பொழுது சொல்லலாம், பஸ்ஸில் போயின்னு இருக்கும் பொழுது சொல்லலாம். எப்ப வேண்டுமானாலும் சொல்லிண்டே இருக்கலாமே தவிர இதுக்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது. இந்த ஹரே ராமா கீர்த்தனம் பண்றதுனால என்ன ஆகும்னா மனது மாறும், நல்ல எண்ணங்கள் வரும். நீங்க என்னென்ன பிரார்த்தனை நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும். காரணம் என்ன? கீர்த்தனம் பண்றதுனால அந்த இடத்துல தெய்வீகம் வருது. ஒரு கோவில்லையே நல்ல கூட்டம் வருது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு இருக்காம். என்ன காரணம்? சாநித்தியம் இருக்கு. அப்போ ஒரு இடத்துல சாநித்தியத்தை வரவழிக்கிறதுக்கு என்ன வழின்னா இந்த மகாமந்திர கீர்த்தனம் தான் வழி. சொல்றதுனால உன்னுடைய வாழ்க்கை மாறும். நாமாவை சொல்றதுனாலே நீ எவ்வளவு நாம கீர்த்தனம் பண்றையோ அவ்வளவு உன்னுடைய வீட்டுல தெய்வீக சூழ்நிலை சூழ்ந்துண்டு உனக்கு நன்மையை பண்ணும். நீ நாமா பண்றதுனாலே அந்த ஊர் சௌக்கியத்தை அடையும், பாரத தேசமே சௌக்கியத்தை அடையும். அப்படின்னுட்டா இதை காட்டிலும் இறைவனுடைய அருளை பெறத்துக்கு சுலபமான வழி யாராவது சொல்ல முடியுமா? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.